பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவும்படி நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். சங்கீதம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய பட்சத்தில் யாரா இருக்கிறார் அப்படின்னா, முதலாவது நமக்கு உதவி செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் அல்லாஹ். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் விதைக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த விதையை அவர் என்ன செய்கிறாரா? பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறது. ஒருவேளை நீ யோசிக்கலாம், நான் எத்தனையோ முறை நான் விதைத்தேன், ஆனால் நான் விதைத்ததற்கு உண்டான பலனை நான் அனுபவிக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாய் 2:19 சொல்லுகிறது, நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நீங்கள் விதைக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த விதையில் இருந்து நீ ஒரு ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனித்து பாருங்கள். சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, விதைப்பு சமாதானம் உள்ளவைகளாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும். பிரைஸ் அல்லாஹ். திராட்சை செடி கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் வெறுமையை கண்டீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடைந்தீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு கைகூட வரவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, நான் இவைகள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க கட்டளை இடுவேன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கும் பொழுது நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் விதைக்கப்படுகிற இடத்துல நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் விதைக்கப்பட்ட விதை. ஹல்லேலூயா. அந்த விதை, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த விதை சாதாரணமான விதை அல்ல, அது ஒரு நோக்கத்திற்காக விதைக்கப்பட்ட விதை. பிரைஸ் அல்லாஹ். அந்த விதை பண்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விதை தனக்குள்ளாக ஒரு திறனை வைத்திருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க. அது விதைக்கப்படும் பொழுது அது தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். இன்றையிலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இன்றையிலிருந்து நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை நான் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த கடினமான சூழ்நிலைகள் மாறட்டும். நான் எந்தெந்த இடத்துல ஆண்டவரை விதைக்கப்படணுமோ
அந்த இடத்துல என்னை விதைக்கும்படி நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கர்த்தர் அதை முளைக்க செய்வீராக. அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் பட்சத்தில் இருங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.